அது வந்து 80 கிலோமீட்டர் அங்கிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து டைரக்ட் கவர்மெண்ட் கிடையாது, கவர்மெண்ட் கீழே ஏஜென்சி அந்த மாதிரி ஒரு இது. அதனால் டைரக்ட் கவர்மெண்ட்டில் மதுரையில் எனக்கு ஒரு எந்த டிபார்ட்மெண்ட்டாக சரி இப்போ எனக்கு படித்ததுக்கு ஏற்றாப்புல வேலை இருந்தால் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை வேணான்னு சொல்லலை, அது கொஞ்சம் லாங்காக இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸ் லாங்காக இருக்குது. அதனால கொஞ்சம் கேட்டிருக்கேன், அவங்களும் இது பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க. 5 பேர் தான் உள்ள சிறைச்சாலையில் இருக்காங்க, 5 காவலர்கள். ஆமாம், இதில் யார் யாரெல்லாம் விசாரிக்கணும் உங்களுக்கு ஏதாவது இப்போ ஏன்னா எஸ்பிலாம் சொல்கிறாங்க, டிஎஸ்பிலாம் இன்னும் அரெஸ்ட் பண்ணல, வெறும் பணியை மட்டும் பிடிங்கிருக்காங்க. என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க விவகாரம் உயர் அதிகாரிகள் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது இல்லாமல் இருக்க முடியாதுல்ல, இவங்களுக்கு யாராவது உத்தரவு கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்களே, அவங்க இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்களையும் விசாரித்து அவங்களுக்கும் சரியான தண்டனை கொடுப்பாங்க. அம்மாட்ட சொன்னீங்களா அந்த மாதிரி சிபிஐக்கு மாற்றிருக்காங்க? இல்லை, இனிமேல் நான் போய் தான் சொல்லணும். சரி, இடம்ங்கிறது காட்டுக்குள்ள தண்ணி இல்லாத இடத்துல அது உண்மைதானா? அந்த 3 சென்ட் இடம்ங்கிறது ரொம்ப குறைவான வேல்யூஷன் இருக்கிற இடம். இல்லை, வேல்யூஷன்ல அது வந்து டெவலப் ஆகாத ஏரியா. ஆக்சுவலி நாங்கள் இருக்க மடப்புறத்துக்கு உள்ள இருக்க ஏரியா, எங்களை மடப்புறத்தை விட அது கொஞ்சம் டெவலப் கம்மியான ஏரியா. தேலி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. திருப்தி இல்லையா? திருப்தி இல்லை, அது யூஸ் இல்லை, கொடுத்தும் யூஸ் இல்லாத மாதிரி தான். அது இல்லாமல் இப்போ விட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மிரட்டல் வருதுன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கும் நீதிமன்றம் பாதுகாப்பு தர சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் கொடுத்தேன். முதல்வருக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? இந்த மாதிரி தரமில்லாத இடம், ஒரு அதிக தூரம், அதெல்லாம் வேணா, எனக்கு நீதி கிடைக்கணும். எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப சித்திரப்பட்டு இறந்துருக்கேன், அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுதான் மதுரைக்கு ஏதாவது துறையில் இருந்தால், இந்த சுச்சுவேஷனை நான் அம்மா மட்டும்தான் இருக்காங்க, நான் போய் வரதுக்கு ரொம்ப லாங்காக இருக்குது. மதுரைனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோதான் விஷயம். சொல்லியிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. பண்ணித்தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.